ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில ஆசிரியர் குறிப்பு பத்தி பார்க்க போறோம். நம்ம எடுத்துக்கிட்ட ஆசிரியர் பெயர் திருவள்ளுவர். நூல் திருக்குறள். திருக்குறள் பத்தி சொல்லணும்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள்ல 1330 குறள் காணப்படுகிறது. 133 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் அப்படின்ற வீதத்துல 1330 குறள் காணப்படுகிறது. திருவள்ளுவர். திருவள்ளுவரோட துணைவியார் பெயர் வாசுகி. அவரோட அப்பா அம்மா பெயர், பெற்றோர் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி பகவான். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், திருக்குறளோட முதல் குறள் ஆதி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். சோ அது ஒரு க்ளூவா வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருவள்ளுவரோட வேறு வேறு பெயர்கள் பத்தி பார்க்கலாமா? நான்முகன், சென்னாபோதர், பொய்யில் புலவன், தெய்வப்புலவர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, திருவள்ளுவரோட வெவ்வேறு சிறப்பு பெயர்களையும் திருக்குறளோட வெவ்வேறு சிறப்பு பெயர்களையும் கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டோம்னா எது கேட்டாலும் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப திருக்குறளோட வேறு வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா திருவள்ளுவம், தமிழ்மறை, முப்பால், பொய்யாமொழி, தெய்வநூல், அற இலக்கியம். இதெல்லாம் முக்கியமான வெவ்வேறு சிறப்பு பெயர்கள். இங்க பாருங்களேன், சென்னாபோதர். சென்னாபோதர்னா தமிழை செம்மைன்னு சொல்லுவோம். தமிழ்மறை. சென்னாபோதர் மிஸ்ஸஸ் தமிழ்மறை. மறைன்னு சொன்னோன்னே மறைமலை அடிகளா இருக்குமோ அப்படின்னு க்ளூ வச்சுக்காதீங்க. சென்னாபோதன்றது தமிழ்மறை. மறைனா மறையாத நூல். எல்லா இதுலயுமே இன்று காலம் தொட்டு, ஏன்னா திருக்குறளோட காலம் என்னன்னு சொல்லவே முடியாது. ரொம்ப பழமையான கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரொம்ப பழமையான நூல் அப்படின்றனால அதை தமிழ்மறை அப்படின்ற பேர்ல அழைக்கிறாங்க. அடுத்து பொய்யில் புலவன். பொய்யில் புலவன்னா பொய்யாமொழி. சரிங்களா? பொய்யில் புலவன். பொய்யில் புலவன்னா பொய்யே பேச மாட்டாரு, அப்ப பொய்யாமொழி. அடுத்து தெய்வ புலவர். தெய்வ புலவர்னாலே அடுத்து என்ன வரும்னா தெய்வ நூல். அண்ட் நான்முகன் அப்படின்றது நம்ம தமிழ் கடவுள்கள்ல சொல்லுவாங்க. திருமாலை நான்முகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை ஒரு குழுவா கூட வச்சுக்கோங்க. இன்னொன்னு திருக்குறளுக்கு திருவள்ளுவம். திருவள்ளுவரையும் கனெக்ட் பண்ணும் திருவள்ளுவம், திருக்குறளையும் கனெக்ட் பண்ணும். அப்புறம் அற இலக்கியம். அற இலக்கியம்ன்றது திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல். அது ஒரு இலக்கிய நூல். ஸோ இந்த க்ளூவை வச்சுக்கிட்டு சப்போஸ் ஏதாவது எக்ஸாம்ஸ்ல கேட்டாலும் கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.